உலகின் மிக நீளமான மெரினா கடற்கரையிலேயே நிரந்தர உணவகங்கள் இல்லாத பொழுது வண்டியூர் கண்மாயில் உணவகங்கள் கட்டுவது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமின்றி உலகமயமாக்கலில் மூச்சுவிடக்கூட இடம் இல்லாத சூழலில் கண்மாய்களில் உணவகங்கள் கட்டுவது ஏற்கத்தக்கது அல்ல என்ற கருத்தினையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் கரோனா போன்று வேறு ஏதேனும் ஒரு நோய் கூட தாக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி யாரை திருப்திப்படுத்துவதற்காக மதுரை மாநகராட்சி இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நீதிபதிகள். மதுரையில் ஏற்கனவே பல பிரபல உணவகங்கள் உள்ள சூழலில் கண்மாயில் உணவகம் கட்டி மாசுபடுத்த வேண்டாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே மதுரையில் வைகையாறு ஆக்கிரமிப்பு செய்து சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மழை வந்தால்தான் நிலை தெரியும் என்று கவலை தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். அது மட்டுமின்றி மதுரையை சுற்றி ஒரு சில கண்மாய்தான் உள்ளது, அதையும் அழிக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.